இத்தனை நாளா உருட்டிக்கிட்டு இருந்த ஒரே உருட்டு, இது வரைக்கும் விஜய் அவர்கள் மீடியாவை சந்திச்சாரா, பிரஸ் மீட் அட்டன் பண்ணாரா, ஒரு பேட்டி கொடுத்தாரா, இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டே வந்துட்டாப்ல. இன்னும் பிரஸ் மீட் நேரடியா வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் இந்த பிரஸ் மீட்டை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் மீடியா இல்ல, நேஷனல் மீடியா அளவுக்கு ஒரு பேசு பொருளான ஒரு சம்பவம். என்னடான்னா, உலக அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்தி ஒரு செய்தி வந்து உருவாகுது அப்படின்னா எதன் அடிப்படையில உருவாகும்னா, அது ஒண்ணு மக்கள் விரும்பி பார்க்குற செய்தியா இருக்கணும். இல்ல அப்படின்னா மக்களுக்கு தேவையான செய்தியா இருக்கணும். இல்லைன்னா உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற செய்தியா இருக்கணும். இதன் அடிப்படையில தான் இந்த செய்திகள் அப்படின்றது உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. ஒரு நேஷனல் மீடியா ஒரு மாநில கட்சியா புதுசா தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரும் ஏதோ இந்தியிலேயோ இல்ல மாற்று மொழிகள்லயோ நடித்த நடிகர்லாம் கிடையாது. தமிழ் மொழியை தவிர எந்த மொழியிலும் நடிக்காத ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். அவருடைய கெரியர்ல பீக்ல இருந்து அவருடைய கெரியரை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்ததுல இருந்து நேஷனல் மீடியா பிக்கப் பண்ண நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தளபதியை பத்தின நியூஸ் எல்லாத்தையும் பிக்கப் பண்றாங்க. முக்கியமா சிபிஐ கரூர் விஷயத்துக்காக சிபிஐ வந்து சாட்சி சொல்றதுக்கு அவர் டெல்லி போயிருந்தப்போ, அவர் வந்ததுல இருந்து போய் வெளியே வர வரைக்கும் எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் வந்து அப்டேட் லைவ் போயிட்டே இருக்கு. இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நேஷனல் மீடியாஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கோ இல்ல புதுசா வந்த அரசியல் கட்சி உருவாக்குன ஒரு நடிகர்களுக்கோ கிடைச்ச மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும் அரசியல் செய்யறதுக்காக ஒரு கட்சியை தொடங்கிட்டு அவர் நேஷனல் மீடியா அளவுக்கு பேசப்படுறாருன்னா அவருடைய பவர் என்ன, அவருடைய கரிஸ்மாட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இன்னைக்கு வந்து என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸை தளபதி விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசினதை இன்னைக்கு வந்து நம்ம செய்திகள் வாயில நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த சீஃப் எடிட்டர்ஸ்லாம் வந்து வெளியே வந்து பேசினாங்க, நாங்கள் மீட்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்த உடனே கண்டிப்பா நம்ம இதை அட்டன் பண்ணணும், போயிட்டு பேசணும், ஆஃப் த கேமரா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் போயிருக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இதெல்லாம் வந்து என்னுடைய ஒப்பீனியன், இதெல்லாம் என்னுடைய தாட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் போயிருக்கு. அந்த இன்ட்ராக்ஷன்லயே நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கு அண்ணன் பதில் சொல்லியிருக்காரு. இவங்க இந்த சந்திப்புக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க மைண்ட்ல வந்து ஒரு கற்பனையா ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, விஜய்னா இப்படி, அவருக்கு வந்து பின்னாடி இருந்து 4 பேர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு வந்து கோர்வையா அரசியல் என்னன்னு புரியாது, பேச தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு, அந்த ஒரு ஸ்டாருக்கான அந்த ஒரு ஈகோ காட்டுவாரு, அந்த ஒரு பில்டப்ஸ்லாம் காட்டுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. வெளியே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்க கொடுத்த அந்த பேட்டியே வந்து நம்ம அவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அந்த வார்த்தைகளாவே அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க கிங் மேக்கரா ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுடைய இலக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் கிங் மேக்கர் ஆகணும், நான் இந்த எலெக்ஷன் வந்து கிங் மேக்கருக்கா அந்த ரோல் பிளே பண்றதுக்காக இல்ல, நான் வின் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸை வந்து அங்க காட்டியிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த கிங் மேக்கர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அரசியல் டேர்ம்ல சரியான புரிதல் இருக்காது. கிங் மேக்கர்னா என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அரசியல்ல கிங் மேக்கரா இருந்தவர் அப்படின்னு நம்ம கர்ம வீரர் காமராசரை சொல்லுவோம். அவர் ஏன் அந்த டேர்ம் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா, அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அத அவரு இன்னொரு பிரதமரை கை காட்டுற அளவுக்கு ஒரு கிங் மேக்கரா, ஒரு கிங்க மேக் பண்ணக்கூடிய, சூஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா அவர் இருந்ததுனால அவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த மாதிரியான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஆனா இதோடைய கான்ட்ரடிக்ஷனே வேற. இது வந்து வேற ஒரு பரிமாணத்தை நம்மளுக்கு வந்து உணர்த்தும். இப்ப யார் ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்றது அப்படின்றது, யார் வாக்க யார் பிரிக்கிறா அப்படின்றத பொறுத்து ஆயிப்போச்சு இல்லையா. கடந்த முறை கூட சீமான் சொல்லியிருந்தாரு, இந்த முறை திமுக ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் நான் தான் அவங்களுடைய வாக்குகளை, எதிர்வாக்குகளை பிரிச்சு அவங்க ஆட்சி அமர்த்தினேன் அப்படின்றதுல ஒரு மேடையிலேயே பேசினார். சோ கிங் மேக்கர்னா இங்க சிலருடைய வாக்குகளை பிரித்து அவருக்கு வர வேண்டிய எதிர்ப்பு வாக்குகளை எதிர்ப்பக்கம் செல்ல விடாமல் தடுத்து அவரை ஆட்சி கட்டில் அமர்த்தக்கூடிய ஒரு வேலையை பார்க்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி அது மறைமுகமா வச்சது. அந்த வேலைக்காக நான் வரலீங்க, நான் வின் பண்ணணும், என் கட்சி ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு பி அ கிங் மேக்கர், ஐ எம் த கிங் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க. கரூர் சம்பவம் விஷயமாக அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாருன்றதும், அப்புறம் சினிமா இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாம அந்த ப்ரொடியூசர் படக்கூடிய கஷ்டங்கள் அதை பத்தியும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப நீண்ட நடிகை ஒரு 45 நிமிடத்துக்கு மேல வந்து பேசினதா சொன்னாங்க. இந்த பேசு பொருள் இருக்குல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான், ஒரு ஊடகத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளை சந்திச்சு பேசின ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆகுது, பிரேக்கிங் நியூஸ் ஆகுது அப்படின்னா, அவர் பிரேக்கிங் நியூஸா வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். ஸோ அவர் இதுக்கு முன்னாடியே ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அந்த செய்தி ஊடக எடிட்டர் தென்
ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள தான் கூப்பிட்டதா நம்ம கேள்விப்பட்டோம். நீங்க வாங்க நம்ம மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீங்க வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டதாகவும், நான் வந்தா அங்க வந்து பல பிரச்சனைகள் வரும், லத்தி சார்ஜ் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வழி செவி வழி செய்தியாக கேட்டதாக ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து பேசிட்டு இருந்தார் யூடியூப்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே அப்ரோச் பண்ணதுதான். ஸோ ட்ரஸ்டபிள் ஒரு நம்பிக்கைக்குரிய நம்ம கிட்ட கேள்வியை அவங்களோட உள்நோக்கங்கள் எதுவும் இல்லாம நம்மளை ட்ரிகர் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப ஜென்யூனா நேர்மையா முகத்துக்கு நேரா கேட்டு அதற்கான ஜென்யூனான பதில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக பத்திரிகையாளர்கள் சிலர் இருக்காங்க. அவர்களை அழைத்து பேசி அவர்கள்கிட்ட கருத்து பரிமாற்றம் மூலமாக தானும் சிலரை கத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கிற விஜயன் தான். இங்க ஏன்னா பல பத்திரிகையாளர்களுக்கு அஜெண்டாவோட தான் கேள்விகளே வைக்கிறாங்க. நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு சாதாரண கேள்வியை கூட இத்தனை நாள் ஒண்ணும் கிழிக்கல, நாளைக்கு என்ன கிழிக்க போறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா அர்த்தம் ஒண்ணுதான், நான் கேட்கிற விதம் வேற இல்லையா? இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலையை நிறைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இது விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப அதிகமா நடந்தது. அதை நம்ம கண்கூட பார்த்தோம். அவர் எந்த அளவுக்கு அவருடைய சமநிலையை குலைச்சி அவர் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலையை அவர் அங்க செஞ்சுட்டே இருக்கு. இதை வந்து இப்போதைக்கு வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி நம்ம கண்டிப்பா பிரஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். இப்ப இவர் இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸை பார்த்ததையே ரிப்போர்ட்டர்ஸும் உங்க வீட்டுக்கு தான் வந்து பார்க்கணுமா அப்படின்லாம் சிலர் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எழுதுறான், அவனுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, எங்க அண்ணன் டெய்லி கத்திக்கிட்டு இருக்காரு, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், இருந்தாலும் கத்தவே மாட்டேங்கிறாரு, நேஷனல் மீடியா வரைக்கும் வீடு தேடி போய் பேசுறாங்க அப்படின்ற கடுப்புல என்னென்னமோ எழுதுறாங்க. எனக்கு என்னன்னா இந்த விமர்சனம் பண்றவங்களும் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க அவருக்கு பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, பிரஸ் மீட் கொடுத்தா என்ன ஆகும்? மிஞ்சி போனா என்ன ஆகும்? எவனா ஏதாவது ஏடாகூடமான கேள்விகளை கேட்பான். அதுக்கு ஏதாவது இவர் ஒரு வார்த்தையை மாத்தியோ இல்ல வந்து அவர் புரிதல்ல இருந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா அதை புடிச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டீங்களேன்னு அதுக்கு மேல இன்னொரு கேள்வி, அதுக்கு மேல இன்னொரு துணை கேள்வி, அதுக்கு மேல ஒரு இணை கேள்வின்னு கேட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாம அவருடைய சமநிலையை குலைக்கிற வேலையை இந்த மீடியா நிறைய செஞ்சுட்டே இருக்கும். அப்படி செஞ்சு இங்க ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு போய் அவர் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லாம அதை மடமாற்றம் பண்ணி வேற மாதிரியான அஜெண்டாஸை உள்ள புகுத்துற வேலைகள் தான் இங்க நடக்கும். அவர் பேச வந்த பிரச்சனைகள் கூட மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்றதான் பரந்தூர் விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா பண்ணார். பரந்தூர் விஷயத்துக்கு போராட்டத்துக்கு வந்தாரே, அவர் பிரஸ் மீட் பண்ணாரான்னா அங்க போய் உதயநிதி ஸ்டாலின் இப்படி சொன்னாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்துன்னா நீங்க மைக்கு நட்டுவீங்க. அவர் அதுக்கு ஏதாவது கருத்து சொன்னா என்னங்க உதயநிதி ஸ்டாலின் பத்தி அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு இங்க பக்கம் ஒரு மைக்கு நட்டுவீங்க. அவர் எதுவும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னா பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயந்துட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அஜெண்டாவை கொண்டு போவீங்க. எதற்கு? நான் வந்த விஷயம் பரந்தூர் பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த பரந்தூர் பிரச்சனையை பேசிட்டு போறேன். லாக்அப் டெத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன், போராட்டம் நடத்தணும்னு நினைச்சேன், நடத்தி முடிச்சுட்டு போறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, நான் அதுக்கான வீடியோ போடுறேன், அதுக்கான ஆர்ப்பாட்டங்களை தொண்டர்களை எடுக்க வரேன், அதை பத்தி மட்டும் பேசிட்டு போறேன். சிம்பிள். நான் எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கணும் அதுக்கு தெளிவா என்னுடைய கருத்துக்களை அறிக்கை மூலமா தெரிவிக்கிறேன். இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. மைக்கு கிடைச்சதுன்னு கண்ட மேனிக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையோ நாளைக்கு ஒரு வார்த்தையோ நாளான்னைக்கு வேற மாதிரியே மாத்தி பேசுற தலைவர்களுக்கு மத்தியில என்னோட ஸ்டாண்டர்ட் நான் தெளிவா இருக்கேன். வந்த முதல் மாநாட்டில் நான் சொன்னேன், ஆட்சியில பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட இருக்கு, மக்கள் சக்தி எங்க பக்கம் இருக்கு அப்படின்றது தெளிவா சொன்னாங்க. அந்த ஸ்டாண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் மாறல. தமிழக வெற்றி கழகம் எடுத்து வைத்த ஒரு ஸ்டாண்ட்லயும் ஒரு நிலைப்பாட்டிலையும் இது வரைக்கும் ஒரு இடத்துலையும் பிழன்று போகல. இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் பல இடங்கள்ல அன்னைக்கு ஒரு தலைவரை கொண்டாடிட்டு இன்னைக்கு இகழ்ந்து பேசுறதும், அன்னைக்கு ஒரு தலைவரை இகழ்ந்து பேசி இன்னைக்கு பாராட்டி பேசுறதும், இதெல்லாம் நிறைய எல்லா தலைவர்களையும் பார்த்துக்கணும். இந்த கூட்டணிக்கு நாங்க போக மாட்டேன், அந்த கட்சி அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு அங்க போய் சேர்ந்துக்கிறதும், இந்த வேலையை தமிழக வெற்றி கழகம் எங்கும் செய்யவில்லை. அதைத்தான் நான் ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். முக்கியமா இந்த என்டிடிவி இந்த ரிப்போர்ட்டர் சந்திப்பே இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் ஆகுது அப்படின்னா நாளைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் ரெக்கார்டை பண்ணக்கூடிய ஒரு நியூஸா அவர் பேசக்கூடிய பிரஸ் மீட் நானும் அவருடன் காத்து கொண்டிருக்கிறேன். வன்மத்தை கக்கணும்னு நினைக்கிறவங்க கக்கிக்கிட்டே இருங்க, கதறிக்கிட்டே இருங்க. பிரஸ் மீட் இப்படி வச்சாருன்னா ஏன் இப்படி வச்சாருப்பீங்க, நாளைக்கு அங்க வச்சாருன்னா ஏன் அங்க வச்சாருப்பீங்க, ஏன் இங்க பேசினாருன்னா ஏன் இங்க பேசினாருப்பீங்க, இதை பேசினாரா ஏன் அதை பேசலம்பீங்க, பேசினதை பத்தி பேசுங்கிறாருன்னா பேசாததை பத்தி தான் நீங்களாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மனுஷன் பேசல, ஆனா அந்த மனுஷனை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதையும் அங்க அவங்க மீன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஃபோர்காஸ்டிங்கா ஏதோ நான் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன், 15 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறேன்றதாங்க. இந்த முறை நான் வந்திருக்கேன், இந்த முறை என்ன பண்ண போறேன்றது ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆட்சி மாற்றம் மக்களுக்கு நல்லது நடக்கும் 2026 சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா நம்ம கேட்டது.
இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் ரவிக்கே.